அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அல்லாஹ்வை நேசிப்போம். ஈமானின் சுவையை உணர்ந்தவர். நாக்கிற்கு சுவையை தரக்கூடிய பண்பை அல்லாஹ் வழங்கியிருப்பதால் அது சுவைத்து பார்த்து உடலுக்கு தேவையான பொருட்களை வாய்க்குள் செல்ல அனுமதிக்கின்றது. மோசமான சுவையுடையதாக இருந்தால் வெளியே துப்பிவிடுகிறது. இப்பண்பு அதற்கு இருப்பதால்தான் கல்லையும் கற்கண்டையும் பிரித்தறிந்து கற்கண்டை உள்ளேயும் கல்லை வெளியேயும் அனுப்புகிறது. நாக்கு ருசியை உணர்வது போல நல்ல கெட்ட விஷயங்களை சுவைக்கும் பண்பு உள்ளத்திற்கு உண்டு. இக்குணம் மனிதனின் உள்ளத்தில் வந்துவிட்டால் அவன் உள்ளம் நல்ல கருத்துக்களை உள்ளே வைத்துக்கொண்டு கெட்ட கருத்துக்களை வெளியே அனுப்பிவிடுகிறது. ஆனால் நம் உள்ளம் இந்த பாக்கியத்தை அடைய வேண்டுமென்றால் 3 விஷயங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி அவர்கள் கூறினார்கள், 3 தன்மைகள் அமைய பெறாத எவரும் இறை நம்பிக்கையின் சுவையை உணர மாட்டார். அவை: 1. ஒருவரை நேசிப்பதானால் அல்லாஹ்விற்காகவே நேசிப்பது. 2. இறை மறுப்பிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய பிறகு மீண்டும் அதற்கு திரும்புவதை விட நெருப்பில் வீசப்படுவதையே விரும்புவது. அதில் 3. மற்ற எதையும் விட அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அவருக்கு நேசத்திற்குரியோராவது. அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 6047. எவருடைய நேசத்தையும் விட அல்லாஹ்வையே நாம் அதிகம் நேசிக்க வேண்டும் என்ற விஷயம் 3வதாக கூறப்பட்டாலும் நன்கு கவனித்து பார்க்கும்போது முதல் 2 விஷயங்களும் அல்லாஹ்வை நேசிப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள்தான் என்பதை சந்தேகமற அறியலாம். ஈமானுக்கு தேவையான எத்தனையோ விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டியுள்ளார்கள். அல்லாஹ்வை நேசிப்பது ஈமானுக்கு மிக முக்கியமான அம்சம் என்பதால் இத்தன்மை தன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்துள்ளார்கள். நபியின் பிரார்த்தனை: இறைவா, உன்னை நேசிப்பதையும் உன்னை யார் நேசிப்பார்களோ அவர்களை நேசிப்பதையும் உனது நேசத்தின்பால் எந்த காரியம் நெருக்கி வைக்குமோ அந்த நற்காரியத்தை நான் விரும்புவதையும் உன்னிடத்தில் வேண்டுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திருமதி 3235. சிலர் அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய பாசத்தை அடியார்கள் மேல் வைத்துவிட்ட காரணத்தினால் தான் இணை வைப்பில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க கூடாது என்று சொல்ல வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காதவன் இறை நம்பிக்கையானாக இருக்க முடியாது என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ்வை நேசிப்பதற்கு என்று ஒவ்வொரு மோமினுடைய உள்ளத்திலும் ஒரு தனி இடம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு என்று ஒரு தனி இடத்தை உள்ளத்தில் ஒதுக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்பட யாருக்கும் கொடுத்துவிடக் கூடாது. அல்லாஹ்வை நாம் கடுமையாக நேசிக்க வேண்டும் என்று அவனை நேசிப்பது போல் யாரையும் நேசித்தாலும் அது இணை வைப்பு என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான். அல்லாஹ்வை அன்றி பல கடவுள்களை கற்பனை செய்து அல்லாஹ்வை விரும்புவது போல் அவர்களை விரும்புவோரும் மனிதர்களில் உள்ளனர். நம்பிக்கை கொண்டோரே அவர்களை விட அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பவர்கள். அநீதி இழைத்தோர் வேதனையை காணும்போது அனைத்து வல்லமையும் அல்லாஹ்வுக்கே என்பதையும் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதையும் கண்டுகொள்வார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 165.
ஒருவன் அல்லாஹ்வை நேசிக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் நேசிப்பான் என்றால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவனாக ஆக முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வை நேசிப்பவன் கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பவன் கண்டிப்பாக அல்லாஹ்வையும் நேசிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட நாம் எதற்காக நேசிக்கிறோம் என்பதை விளங்கி கொண்டால் அல்லாஹ்வை நேசிப்பது எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை எளிதில் புரிந்து கொள்ளலாம். நம் நபி அவர்கள் இறைவனால் நியமிக்கப்பட்ட தூதர், வாழ்க்கை வழிகாட்டி என்பதற்காக அவர்களை நேசிக்கின்றோம். இந்த தூது பணியை இறைவன் அவர்களுக்கு வழங்காவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரென்றே நமக்கு தெரியாமல் போயிருக்கும். ஆனால் இன்றைக்கு கோடான கோடி மக்களுடைய மனதில் பெரும் இடத்தை அவர்கள் பிடித்திருப்பது அவர்கள் இறைவனின் தூதர் என்பதால் தான். எவ்வாறு நேசிப்பது? ஒரு நாட்டிலிருந்து வரும் தூதுவர்களை மற்ற நாடுகள் மதித்து நடக்கின்றன. ஏனென்றால் அவ்வாறு நடந்தால்தான் அத்தூதரை அனுப்பிய மன்னரை கண்ணியப்படுத்தியதாக அமையும். தூதரை கேவலப்படுத்தினால் அரசனையும் கேவலப்படுத்தியதாகவே அமையும். ஒரு மன்னரின் சார்பாக அனுப்பப்பட்ட தூதரை நேசிப்பவர்கள் அந்த மன்னரை அதைவிடவும் அதிகமாக நேசிப்பார்கள். எனவே அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதரை நேசிக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை அதைவிடவும் கடுமையாக நேசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிப்படி நடப்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதைவிடவும் அல்லாஹ்வை நேசிப்பது முக்கியமானது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதின் அவசியத்தை உணர்த்தும் போது அல்லாஹ்வை நேசிப்பதை நிபந்தனையாக வைத்து அல்லாஹ் கூறுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.